சில நேரம் நமக்கே தெரியாது நம்ம ஏன் சோகமா இருக்கோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த மாரி ஒரு டே தான். கிளாஸ் போயிட்டு இருந்த வரைக்கும் பெருசா தெரியல. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்ல இருக்கும்போது ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா, உடனே நான் வளர்க்குற செடிங்கிட்டலாம் போயிடுவேன். கார்டனிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் செலக்டிவா தான் செடியெல்லாம் வச்சுருக்கேன். என்னோட வீட்டு தேவைக்கேத்த மாரி. பச்சை மொளகா, அதுவும் ஒயிட் கலர் காந்தாரி. இது வந்து வழுதுனங்கா. பேசாம இந்த செடிய புடுங்கி போட்டுறலாமான்னு இருக்கேன். ஏன்னா 1½ வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் காய் வைக்கவே மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கத்திரிக்காய் செடி வச்சிருக்கேன். இது வந்து வரி கத்திரிக்காய். நம்ம ஊர் கத்திரிக்காய் தான். இது ஓரளவுக்கு எனக்கு காய் குடுக்குது. இப்போ 3வது டைம் திரும்ப பூ வச்சிருக்கு. அடுத்து சேம் அதே பச்சை மிளகா செடி தான். இதுவும் பூ வச்சிருக்கு. இன்னும் காய் வைக்கல. உங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இந்த பச்சை மிளகா ஃபர்ஸ்ட்டு அறுவடை. ஏதாவது நான்வெஜ் செய்யலாமான்னு இருக்கேன். ஏதாவது ரெசிபி சொல்லுங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்து எப்பவும் போல் என் தக்காளி தான். இருக்கிறது 5 தான். ஆனால் 1 தான் பழுத்திருக்கு. மிச்சதெல்லாம் பிடுங்கி வீட்டில் வைக்கலாமான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கே அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம்.